பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்ல அவரை துதிக்கலாமா? ஒருவராய் பெரிய அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. தளம்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே செய்யா. தழும்புகளால் குணமாக்குவே என்றவர் நீர்தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சிறைப்பட்டு போன, தம்மை விட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஒருத்தங்களுக்கு ஒரு நோய் வந்து விட்டாலே அந்த வீட்டில் என்னது சமாதானம் போச்சு, எல்லாமே போச்சு, அந்த வீட்டில் உள்ள நிம்மதியே போச்சு. அதுதான் கர்த்தருங்க சொன்னா, அவங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி சமாதானத்தை தருவேன், என் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். நமக்கு அந்த பலவீனம் மூலமாக அவர் தமது சத்தியத்தை, அவர் தமது வார்த்தையை வெளிப்படுத்துவேன், சமாதானத்தை தருவேன் என்று சொல்கிறார். இதை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தாவை. உன்னுடைய சத்தியத்தை என்னுடைய பலவீனத்திலே வெளிப்படுத்தும், என்னுடைய பிரச்சனையிலே வெளிப்படுத்துங்க, உன்னுடைய சமாதானத்தை எனக்கு கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னபடியே செய்வார். பிடித்து கொள்ளுங்கள், அவர் இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கார், இன்றைக்கே செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நம்பிக்கையோடு கேளுங்கள், கர்த்தர் அப்படியே உங்களுக்கு வாய்க்கு பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் மட்டுமா உடைய தயவுள்ள உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இப்பொழுது மண்டியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் கருத்திலே தருகிறோமப்பா. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு கர்த்தாவே வருத்தத்தின் பாதையில இருக்கிறார்கள கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரே பலவீனத்தினை நீக்கி சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி உம்முடைய சத்தியத்தை அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு விளங்கப்படுவீராக. வல்லமை ஒவ்வொரு பிள்ளை மேலே இறங்கட்டு தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரணும். இதற்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.